முன்னாடி போட்ட வீடியோலயே சொல்லியிருந்தேன். மீன் வாங்கியிருந்தோம். அத வந்து சண்டேல மீன் குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு மாத்தி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, காலையிலயே வந்து பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு தான் நான் வந்து செஞ்சுட்டுருக்கேன். எங்க மாமியார் எப்பவுமே தக்காளி, வெங்காயம்லாம் மீன் குழம்புல சேர்க்க மாட்டாங்க. ஆனா நான் வந்து 1 தக்காளி, 1 வெங்காயமாவது மீன் குழம்புல சேர்ப்பேன். கொடம்புளி போட்டு தான் மீன் குழம்பு செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு இறக்குற டைம்ல கடைசியா வந்து கொஞ்சமா வறுத்தரைச்ச வெந்தயத்தூள் வந்து சேர்ப்போம். கடைசியா மீன் குழம்பு செய்யும்போது தான் இந்த ஞாபகமே வருது. அதனால வெந்தயத்தூள் காலியாயிடுச்சு. கையோட அதையும் வந்து வறுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். கடைசியா மீன் குழம்புலயும் அந்த வறுத்த பொடிய வந்து சேர்த்துட்டு, கொஞ்சமா வந்து தேங்காய் எண்ணெயும் சேர்த்து கருவேப்பில சேர்த்து இறக்குனா, சூப்பரா வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு, எப்ப சோறு குழம்பு செஞ்சாலும் வேற பாத்திரத்துக்கு வந்து மாத்தி வச்சுருவேன். அதேமாரி சோற வந்து மாத்தி வச்சுட்டேன். சோறு வச்ச அதே அடுப்புலயே வந்து பார்த்தீங்கன்னா, குடிக்கிறதுக்கும் சுடு தண்ணி வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சைடு அடுப்புல மீன் குழம்பு சூடாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சைடுல இருக்கிற அடுப்புல குழம்பு வந்து வச்சு விட்டுட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.